ஹாய் காய்ஸ், சண்டே மார்னிங் சர்ச் போயிட்டு வந்துட்டு அம்மா புட்டு செஞ்சு வச்சிருந்தாங்க. அது கூட பயிரும் பழமும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் அம்மாக்கு லஞ்ச் செய்யறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் வந்து ரொம்ப அழுக்கா இருந்தது. ஸோ அதை வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா ஈவினிங் வந்திருந்தாங்க. ஸோ அம்மாக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டு நான் பூஸ்ட் போட்டு குடிச்சேன். அம்மா அப்பதான் கோதுமை மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் செய்யலான்னு இது பண்ணேன். சப்பாத்தி மாவுல தான் நெய் ஊத்தி தான் பிசைவேன். ஸோ நல்லா இருக்கும். அதுக்கு மேல நெய் ஊத்திட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிருவேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கூட்டு செய்யறதுக்கு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்தனால பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிட்டேன். இது பெரிய வெங்காயம் ரொம்ப சின்னதா இருந்தனால நான் வந்து 2 எடுத்தேன். இது பெருசா இருந்தா 1 தான் எடுத்திருப்பேன். ஏன்னா உருளைக்கிழங்கு கூட்டுல வந்து எனக்கு வெங்காயம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். உருளைக்கிழங்கு வந்து அதிகமா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். அதான் உருளைக்கிழங்கு கூட்டு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிரேவி மாதிரி வரதுக்காக கடலை மாவை தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை ஊத்திட்டு கொஞ்சம் வேக வச்சதுக்கு அப்புறம் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நானும் அம்மாவும் பேசிட்டே சப்பாத்தி போட்டோம். இப்படிதான் எனக்கு டே போச்சு. மண்டே ஆஃப்டர்நூன் அம்மா குழம்பு வச்சுட்டாங்க. நான் தேங்காய் போட்டு பீட்ரூட் கூட்டு செஞ்சேன். கூட்டு செய்யும் போதே எனக்கு ஸ்கூல் ஞாபகம் தான் வந்தது. வீக்லி ஒன்ஸாவது நம்ம டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் வந்து பீட்ரூட் சாதம் கண்டிப்பா இருக்கும். லஞ்ச் ஷேர் பண்ணி சாப்பிடுறது, டிஃபன் பாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சாப்பிடுறது, இப்பெல்லாம் யோசிச்சா அது மெமரிஸா இருக்கு. லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் பால்கனியை கிளீன் பண்ண வந்தேன். போன வீக் ஃபுல்லாவே செம காத்து, அதனால பால்கனி கொஞ்சம் நாசமாயிடுச்சு. ஸோ அதை கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எம்டி பாட் நிறைய இருந்தது. அதுல மணி பிளான்ட் வைக்கலாம்னு சொல்லிட்டு மணி பிளான்ட் கட் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் அம்மாவும் ஷாப்பிங் போனோம். கிறிஸ்மஸ் வருது, அதுக்காக தான் ஷாப்பிங். அப்பாக்கும் அப்புப்பாக்கும் தான் ட்ரெஸ் எடுக்க போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எடுத்துடலாம், எடுத்ததுக்கு அப்புறம் லைனா எல்லாருக்கும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பல்லாவரம் போய் எடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா இப்பவே எடுத்து ஸ்டிச் பண்ண கொடுத்தாதான் கிறிஸ்மஸ்க்குள்ள கிடைக்கும். இந்த டாப் நான் அமேசான்ல 290க்கு வாங்கியிருந்தேன். லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பை பாய். டியூஸ்டே ஆஃப்டர்நூன் அம்மாவுக்கு வர உடம்பு சரியில்லை. அதனால லஞ்ச் வந்து நான் செய்ய வேண்டியதா இருந்தது. ஆல்ரெடி டைம் வந்து 11:45 ஆயிடுச்சு. தங்கச்சிக்கு வந்து 12:30க்குள்ள லஞ்ச் வைக்கணும். அதனால சிம்பிளா சின்ன வெங்காயம் குழம்பு பண்ணேன். வெங்காயம் குழம்புனால வெங்காயம் நிறைய போட்டுட்டு பூண்டு கொஞ்சமா போட்டுட்டு அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வதக்குனதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கினேன். டைம் ஆயிடுச்சு. ஸோ சைட் பை வந்து கூட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுட்டு இருந்தேன். இது வேகிறதுக்குள்ள குழம்பு ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ குழம்புல வந்து 1 ஸ்பூன் வீட்டுல செஞ்ச மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஆச்சி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி கொஞ்சம் கரைச்சி ஊத்திட்டு சிம்ல வச்சே வேக வச்சதுக்கு அப்புறம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பாதி வந்துருச்சு. இதுல 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வேக வச்ச உடனே உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கனால ஆஃப்டர்நூன் தான் போய் லஞ்ச் வைப்போம். நாளைக்கு வர அண்ணாக்கு பர்த்டே. ஸோ ஷர்ட் கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ ஷர்ட் வாங்கிட்டு அப்புறம் கேக் ஷாப் போயிட்டு கேக்லாம் வாங்கி அப்புறம் நைட்டு டின்னருக்கும் கடையிலே வாங்கிட்டு வந்துட்டோம். வெனஸ்டே மார்னிங் அண்ணாக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ நைட்டு 12 o'clockலாம் கேக் கட் பண்ணிட்டோம். மார்னிங் வந்து டிஃபன் நான் தான் செய்யலான் இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து சிக்கன் கிரேவி வித் இட்லி தான் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அதுக்கு பட்டை மிக்ஸ் ஃபர்ஸ்ட் வறுத்து அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா நெய் ஊத்திட்டு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன். வதங்குறதுக்குள்ளே தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 2 தக்காளி 2 பச்சை மிளகா போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி அரைச்சி வச்சதை ஊத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நைட்டே நான் வந்து சிக்கன்ல வந்து உப்பு மஞ்சத்தூள் பெப்பர் போட்டு ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுட்டேன். அந்த சிக்கனை வந்து இப்ப போடுறேன். அப்புறம் சிக்கன் பாதி வெந்ததுக்கு அப்புறம் சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து ஸ்டார்டிங் பட்டை மிக்ஸ் வறுத்து அரைச்சு வச்சிருந்தால அது போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற வரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கிரேவி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். டாப் அமேசான்ல 398 ஆர்டர் பண்ணிருந்தேன். லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பை பாய். Thursday ஆஃப்டர்நூன் அம்மாவுக்கு வர நிறைய வேலை இருந்தது. அதனால ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்னதான் பண்ண சொன்னாங்க. ஸோ சிம்பிளா ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு பருப்பு குழம்பு வித் எக் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். குழம்பும் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்க சொன்னாங்க. ஏன்னா நைட்டுக்கும் சேர்த்தும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குழம்பு வச்சிருவோம். இன்னைக்கு வந்து ஈவினிங் நிறைய ஃபங்க்ஷன் இருந்தனால குழம்பு கம்மியாக தான் வைக்க சொன்னாங்க அம்மா. அன்னைக்குலாம் ஆஃப்டர்நூன் பருப்பு குழம்பு வைக்கிறோமோ அன்னைக்குலாம் நைட்டு தோசை இட்லி அது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு சித்தி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால அம்மாக்கும் சித்திக்கும் வந்து டீ போட்டு கொடுத்துட்டு அடுத்து வந்து எக் ஃப்ரைக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்டே எக்கை வந்து பாயில் பண்ணி வச்சு இப்போ இது 2 கட் பண்ணிட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். ஸ்கூல் டேஸ்லாம் வந்து ஈவினிங்கே அம்மாட்ட சொல்லிடுவேன், புளி சாதம் லெமன் சாதம் செஞ்சீங்கன்னா எனக்கு எக் ஃப்ரை வந்து வச்சு விட்டுருங்க, வேற எதுவுமே அது கூட வேண்டாம் அப்படி சொல்லிடுவேன். நார்மலா பாயில் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் குழம்பு காரமா இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூளை வந்து எண்ணெயில லைட்டா வறுத்து பருப்பு குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் நானும் ஃப்ரெண்டும் பல்லாவரம் மார்க்கெட் போயிருந்தோம். பால்கனியில் ஏதாவது பிளான்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான்ட் வாங்க போனேன். 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு வந்து. அதனால பிளான்ட்டோட ரேட்லாம் வந்து அதிகமாயிடுச்சு. நான் ஒரு பாட் வாங்கியிருந்தேன். அது கீழே வைக்கிறதுக்கு பிளேட்டு,
அதுக்கப்புறம் ஜேட் பிளான்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது ரேட் வந்து 50 rupees சொன்னாங்க. அப்புறம் 2 கோகோ பீட் 50 rupees சொன்னாங்க. அதனால ஈவினிங் ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பாஸ்தா செஞ்சேன். வீட்டில் இருக்க பொருள் வச்சு மட்டும் தான் செஞ்சேன். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அப்புறம் பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாஸ்தா செய்யறதுக்கு எந்த சாஸ்மே யூஸ் பண்ணல, வீட்டில் இருக்க மசாலா வச்சு மட்டும் தான் செய்யறேன். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு மிளகாய் இது குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தேன். அதை போட்டதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன். அது போட்டு வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு, அப்புறம் தக்காளி, இது இவ்வளத்தையும் நல்லா வேக வைக்கணும். இது வெந்ததுக்கு அப்புறம் மசாலா ஆட் பண்ணி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் மட்டும் தான் போட்டேன். உங்களோட கரம் மசாலா இருந்தா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்ல, அதனால நான் போடல. வேக வச்ச பாஸ்தாவை போட்ட உடனே பாஸ்தா ரெடி. சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஹேர் பேக் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணலான்னு இருந்தேன். அலோவேரா ஹேர் பேக் தான் போடலான்னு இருந்தேன். ஸோ வீட்லேயே எனக்கு இருந்தனால பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஜெல் எடுத்ததுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் தலையில போட்டுட்டு ஒரு 15 minutes விட்டு 15 minutesக்கு அப்புறம் ஆயில் அப்ளை பண்ணேன். இந்த ஆயில் வந்து நான் வீட்டில் பண்ணது தான். இந்த ஆயில் எப்படி பண்ணணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வேணும்னா. இந்த ஆயில் அப்ளை பண்ணி 15 minutesக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஈவினிங் ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க வெஜிடபிள் மேகியை வச்சு வெஜிடபிள் மேகி பண்ணேன். ஸோ 3 வெஜிடபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஸோ வெஜிடபிள் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் மேகில உள்ள மசாலா போட்டு அது கொஞ்சம் கொதி விட்டதுக்கு அப்புறம் மேகியை போட்டு நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் மேகி ரெடி.